விட்டு அந்த சத்தியத்துக்கு என்ன பதில் சொல்கின்றான்? இன்னல் இன்சான லிரப்பிஹி லகனூத். இந்த மனிதன் அவனுடைய ரப்புக்கு, அவனுடைய எஜமானனுக்கு நன்றி மறந்த நன்றி கெட்டவனாக இருக்கின்றான். உலமாக்கள் விளங்கப்படுத்துகின்றார்கள், குதிரையை அல்லாஹ் சொல்லி சத்தியம் செய்து, குதிரையுடைய தன்மைகளை சொல்லி சத்தியம் செய்து, இந்த மனிதன் நன்றி கெட்டவன் என்று ஏன் சொல்ல வேண்டும் என்றால், உலமாக்கள் விளங்கப்படுத்துகின்றார்கள், இந்த குதிரை யாருக்காக புழுதி படலத்துக்குள் நுழைகின்றது? இந்த குதிரை ஏன் மூச்சு திணற திணற ஓடுகின்றது? இந்த குதிரை எதற்காக வேண்டி தீப்பொறிகளை வெளியாக்கி கொண்டு ஓடுகின்றது? இந்த குதிரைக்கு யாராவது எதிரிகள் இருக்கின்றார்களா? இந்த குதிரைக்கு யாராவது கயவர்கள் பகைவர்கள் இருக்கின்றார்களா? இல்லவே இல்லை. என்றால் இந்த குதிரை எதற்காக வேண்டி தன்னுடைய உயிரை துச்சமாக மதித்து தியாகம் செய்வதற்கு முன் வந்திருக்கின்றது என்றால், அந்த குதிரையினுடைய எஜமானனுக்காக வேண்டும். இந்த குதிரை யாருடைய பொறுப்பில் இருக்கின்றதோ அந்த மனிதனுக்காக வேண்டும். இவ்வளவு தூரம் தன்னுடைய உயிரை துச்சமாக மதித்து தியாகம் செய்வதற்கு இந்த குதிரை எதற்காக வேண்டி முன்வந்தது என்றால், அந்த எஜமானன் அதுக்கு சிறிது அளவு உணவு கொடுக்குகின்றான், அதுக்கு குடிப்பதற்கு தண்ணீர் கொடுக்குகின்றான், அது தங்குவதற்காக வேண்டிய ஒரு இடத்தை ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கின்றான். இந்த குதிரை பார்க்கின்றது, என்னுடைய எஜமானன் எனக்கு உணவு தந்தான், என்னுடைய எஜமானன் எனக்கு குடிப்பதற்கு தண்ணீர் தந்தான், என்னுடைய எஜமானன் எனக்கு தங்குவதற்கு ஒரு இடத்தை ஏற்பாடு செய்து தந்தான். இப்பொழுது அவனுடைய எதிரிகள் அவனை கொள்வதற்கு, அவனை காவுவதற்கு வந்திருக்கின்றார்கள். இந்த சந்தர்ப்பத்திலே நான் அவனுக்கு செய்ய வேண்டிய நன்றி கடன், என்னுடைய உயிரை துச்சமாக மதித்து என்னுடைய எஜமானனை பாதுகாக்க வேண்டும். இதுதான் நான் என் எஜமானனுக்கு செய்யக்கூடிய நன்றி கடன் என அந்த குதிரை நினைத்து தன்னுடைய எஜமானனுக்காக வேண்டி உயிரை தியாகம் செய்ய முன் வருகின்றது. படைத்த அல்லாஹ் சொல்லுகின்றான், படைத்த ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்றான், மனிதா நீ எவ்வளவு நன்றி கெட்டது, இல்லாமல் இருந்த உன்னை நான் படைத்தேன் அல்லவா? நீ நினைத்து பார்க்க கூடாதா? குத்திலல் இன்சானு மா அக்பரா. நன்றி கெட்ட இந்த மனிதன் நாசமா போ. குர்ஆன் சொல்லுகின்றது, மின் ஐ ஷைஇன் ஹலக மின் நுத்ஃபா ஹலக ஃபகத்தர. இந்த மனிதன் எந்த அற்பமான இந்திரிய துளியால் படைக்கப்பட்டான் என்பதை இவன் நினைத்து பார்க்க கூடாதா? ஃபகத்தரா, அதை தாயுடைய வயிற்றிலே நிறுவியது அல்லாஹ். சும்ம ஸபீல யஸ்ஸரா. அது மாத்திரமல்ல, மனிதா நீ தாயுடைய வயிற்றிலே இருந்து எந்த பாதையால் உலகத்துக்கு வெளியே வர வேண்டுமோ அந்த பாதையை நான் அல்லவா உனக்கு இலகுவாக்கி வைத்தேன், நான் அல்லவா இலகுவாக்கி வைத்து இவ்வளவெல்லாம் என்னுடைய உபகாரத்தை நீ அனுபவித்துக் கொண்டு நீ எனக்கு நன்றி கெட்டவனாக நடக்கின்றாய். என்னை நன்றி கெட்டவனாக என்னை நினைத்து பார்க்க மாட்டாயா? உன்னிடத்திலே நான் அவ்வளவு இழிவானவனாக, அவ்வளவு கேவலத்துக்குரியவனாக ஆகிவிட்டேனா மனிதா? பரிசுத்தமான குர்ஆனிலே அல்லாஹ் பல இடங்களிலே சொல்லி காட்டுகிறார். எனவேதான் எந்த குர்ஆனிலே அல்லாஹ் இந்த மனிதனை பற்றி சிறப்பானவன், கண்ணியமானவன், அழகானவன் என்று சொன்னானோ அதே குர்ஆனிலே தான் இந்த மனிதன் நன்றி கெட்டவன். எப்பொழுது இந்த மனிதன் படைத்த ரப்புல் ஆலமீனை மறந்து படைப்பினங்களை நேசிக்க ஆரம்பித்தானோ, படைத்த ரப்புல் ஆலமீன் இவனுக்காக வேண்டி படைத்து வைத்திருக்கக்கூடிய அந்த சொர்க்கத்தை மறந்து இந்த துன்யாவுடைய அற்ப சொற்ப லாபத்திலே சுகத்திலே இவன் மூழ்க ஆரம்பித்தானோ, இவனுக்கு உண்மையை புரிய வைப்பதற்காக வேண்டி, விளக்கங்களை காட்டிக் கொடுப்பதற்காக வேண்டி, தத்துவங்களை சொல்லிக் கொடுப்பதற்காக வேண்டி அல்லாஹ் நபிமார்களை, ரசூல்மார்களை இந்த பூமிக்கு அனுப்பினார். உலகத்துக்கு வந்த அத்துணை சமூகத்தாருக்கும் அல்லாஹ் இந்த உண்மையை விளங்கப்படுத்துவதற்கு அல்லாஹ் ஒருவன் இருக்கின்றான். அவன்தான் ரப்பு, அவன்தான் எஜமானன், அவன்தான் உங்களுடைய எஜமான். நீங்கள் அனைவரும் அந்த அல்லாஹுடைய அடிமைகள். நீங்கள் ஒரு நாள் மரணித்து போய் விடுவீர்கள். நீங்கள் என்னிடத்திலே விசாரணைக்காக வேண்டி கொண்டு வரப்பட இருக்கின்றீர்கள் என்ற உண்மையை அடியார்களுக்கு விளங்கப்படுத்துவதற்காக வேண்டி நபிமார்களை, ரசூல்மார்களை இந்த பூமிக்கு அனுப்பினார். உலகத்துக்கு வந்த அத்துணை சமூகத்தினருக்கும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடிய தூதுவர்களை அல்லாஹ் அனுப்பி கொண்டே இருந்தான். பரிசுத்தமான குர்ஆனிலே அல்லாஹ் மிக தெளிவாக சொல்லி காட்டுகின்றான், வஇன் மின் உம்மத்தின் இல்லா ஹலா ஃபிஹா நஸீர். இந்த உலகத்துக்கு வந்த
ஒவ்வொரு சமூகத்தினருக்கும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடிய தூதுவர்களை நான் அனுப்பி கொண்டே இருந்தேன். வலகத் பஅத்னா ஃபீ குல்லி உம்மத்தின் ரசூலா, ஒவ்வொரு சமூகத்தினருக்கும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடிய தூதுவர்களை நான் அனுப்பி கொண்டே இருந்தேன். என்றாலும் என்ன நடந்தது? தூதுவர்கள் வந்தார்கள், இந்த உண்மையை சொன்னார்கள். அவர்களே ஒரு கூட்டத்தினர் அந்த நபிமார்கள் அந்த ரசூல்மார்கள் சொன்னதை ஏற்றுக்கொண்டார்கள். என்றாலும் அவர்களே அதிகமானவர்கள் அந்த நபிமார்களுக்கு அந்த ரசூல்மார்களுக்கு கொடுத்த பட்டம் என்ன தெரியுமா? பைத்தியகாரர், புத்தி வேதனித்தவர். இப்படி ஒன்று இருக்குமா? அவன் தான் எங்களுடைய ரப் என்று நீ சொல்வது உண்மைதானா? மௌத்துக்கு பின்னால் ஒரு வாழ்க்கை ஒன்று இருக்குமா? இந்த உலகம் அழிந்து போய்விடுமா? இது பைத்தியகாரத்தனமான பேச்சு. உலகத்துக்கு வந்த அத்துணை நபிமார்களுக்கும் இந்த உண்மையை அவர்களுடைய சமூகத்தாருக்கு அந்த நபிமார்கள் சொன்ன பொழுதோ அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பட்டம் இரண்டு. ஒன்று சூனியக்காரன் அல்லது பைத்தியக்காரன். பரிசுத்தமான குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், மா யஅதீஹிம் மிர் ரசூலின் இல்லா காலு சாஹிருன் அவ் மஜ்னூன். எப்பொழுது இந்த உண்மையை எடுத்துக்கொண்டு ரசூல்மார்கள் வந்தார்களோ அந்த ரசூல்மார்களை பார்த்து அந்த நபிமார்களை பார்த்து அந்த சமூகத்தினர் சொன்ன பதில், நீங்க பைத்தியமா இல்லாட்டி சூனியக்காரன். உலகத்துக்கு வந்து எல்லா நபிமார்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கு. நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு இந்த பைத்தியக்காரன் என்ற பட்டம் கொடுக்கப்பட்டுச்சு. பரிசுத்தமான குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், வலகத் கஸபத் கப்லஹும் கௌமு நூஹ் ஃபகஸபு அப்தனா வகாலு மஜ்னூன். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எப்ப இந்த உண்மையை சொன்னாங்களோ அப்பொழுது அவருடைய சமூகத்தினர் அவர்களுக்கு சொன்னது பைத்தியகாரர் இவர். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க அந்த ரப்புல் ஆலமீனை பற்றி, அந்த அல்லாஹ்வுடைய ஆற்றலை பற்றி, அல்லாஹ்வுடைய வல்லமையை பற்றி, அல்லாஹ் நாடியதான் நடக்கும் என்ற உண்மையை சொன்ன பொழுது அந்த ஃபிரௌன் சொன்ன பதில் என்ன தெரியுமா? பரிசுத்தமான குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், قال ان رسولكم الذي ارسل اليكم لمجنون. உங்களுக்கு தூதுவராக அனுப்பப்பட்டிருக்கக்கூடிய இவர் பைத்தியக்காரர். அது மாத்திரமா இல்ல, ஹஜ்ரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உண்மையை சொன்ன பொழுது அவர்களுக்கும் கொடுக்கப்பட்ட பட்டம் இதுதான். பரிசுத்தமான குர்ஆன் சொல்கின்றது, وَيَكَادُ الَّذِينَ كَفَرُوا لَيُزْلِقُونَكَ بِأَبْصَارِهِمْ لَمَّا سَمِعُوا الذِّكْرَ وَيَقُولُونَ إِنَّهُ لَمَجْنُونٌ. நபியே, நீங்க குர்ஆனை ஓதி காட்டுறீங்க, இந்த குர்ஆன் அவங்க கேட்கிறாங்க. குர்ஆனை ஓத கேட்டதற்கு பிறகு அவர்கள் என்ன சொல்கின்றார்கள் தெரியுமா? நபியே, நீங்க ஒரு பைத்தியக்காரர். கண்ணியமான பெரியார்களே, சகோதரர்களே, பரிசுத்தமான குர்ஆனிலே அல்லாஹ் பல இடங்களிலே வழங்கப்படுத்திருக்கின்றான். நான் இந்த உண்மையை சொல்வதற்காக வேண்டி நபிமார்களை ரசூல்மார்களை அனுப்பி கொண்டே இருந்தேன். ஆனால் என்ன நடந்தது? யாருடைய உள்ளம் அல்லாஹ்வுடைய சிந்தனையிலே இருந்து பூட்டு போடப்பட்டிருந்ததோ, யார் துன்யாவுடைய மாயையின் பக்கம் மயங்கி போயிருந்தார்களோ அவர்களால் இந்த உண்மையை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? பரிசுத்தமான குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், وَقَالُوا إِنَّا كَفَرْنَا بِمَا أُرْسِلْتُمْ بِهِ. நீங்கள் ரசூலாக தூதுவர்களாக அனுப்பப்பட்டிருக்கின்றீர்கள் என்று சொல்கின்றீர்கள், ஆனால் எங்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. وَإِنَّا لَفِي شَكٍّ مِّمَّا تَدْعُونَا إِلَيْهِ مُرِيبٍ. எங்களால் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது, நாங்கள் சந்தேகத்துடன் தான் இருக்கின்றோம். சொல்லிவிட்டு அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? பரிசுத்தமான குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் இந்த உண்மையை ஏற்றுக்கொள்ள மாட்டோம், நீங்கள் சொல்வதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். மாறாக நாங்கள் எந்த கொள்கையில இருக்கின்றோமோ அந்த கொள்கையின் பக்கம் நீங்கள் வாருங்கள். இல்லாவிட்டால் நாங்கள் உங்களை எங்களுடைய ஊரை விட்டு விரட்டி அனுப்புவோம். இதுதான் உலகத்துக்கு வந்த அத்துணை நபிமார்களுக்கும் அவருடைய சமூகத்தினர் சொன்ன பதில். பரிசுத்தமான குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், وَقَالَ الَّذِينَ كَفَرُوا لِرُسُلِهِمْ لَنُخْرِجَنَّكُمْ مِنْ أَرْضِنَا أَوْ لَتَعُودُنَّ فِي مِلَّتِنَا. உங்களோட பைத்தியகாரத்தனமான பேச்சை கேட்டுக்கொண்டு எங்களால் வாழ முடியாது, எங்களால் ஜீரணிக்க முடியாத பேசுறீங்க. எனவே நாங்க எந்த கொள்கையில இருக்கிறோமோ அந்த கொள்கையின் பக்கம் நீங்க வாங்கும். இல்லாவிட்டால் லனுக்ருஜன்னக்கும் மின் அர்லினா, நாங்க உங்களை ஊரை விட்டு விரட்ட போகிறோம். உலகத்துக்கு வந்த அத்தனை நபிமார்களையும்
ஒன்று ஊரை விட்டு விரட்டி இருக்கின்றார்கள், அல்லது ஊரை விட்டும் விரட்டுவதாக எச்சரித்திருக்கின்றார்கள். பரிசுத்தமான குர்ஆனிலே பல சான்றுகள் இருக்கின்றன. அவைகளை சொல்வதற்கு நிச்சயமாக நேரம் கொடுத்தார். என்றாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் எதை நாடுகின்றானோ அதுதான் நடக்கும். அல்லாஹ்வுடைய இல்மிலே எது இருக்கின்றதோ அதுதான் நடக்கும். உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஆட்சியாளர்களும் அதிகாரிகளும் யார் சேர்ந்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல் ஒரு அணுவை கூட அசைக்க முடியாது. அல்லாஹ் அந்த நபிமார்களுக்கு, அந்த ரசூல்மார்களுக்கு சொன்னான், நீங்கள் இந்த உண்மையை இந்த சமூகத்தாரிடத்திலே சொன்ன பொழுது அவர்கள் உங்களுக்கு என்ன சொல்கின்றார்கள்? உங்களை ஊரை விட்டு விரட்ட போகின்றார்களாம், அல்லது நீங்கள் அவருடைய கருத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டுமாம்? அல்லாஹ் சொன்னான், இல்லை, அவர்கள் உங்களை ஊரை விட்டும் விரட்டினால் நீங்கள் ஊரை விட்டும் போகுங்கள், நீங்கள் அதுக்கு தயங்க வேண்டாம். நான் என்ன செய்வேன் தெரியுமா? சிறிது காலம் கழிய யார் உங்களை ஊரை விட்டு விரட்டினார்களோ அவர்களை உலகத்தை விட்டே விரட்டுவேன். அது மாத்திரமல்ல, எந்த பூமியிலே இருந்து உங்களை விரட்டினார்களோ அந்த பூமியிலே மீண்டும் உங்களை நான் குளிர் காட்டுவேன். பரிசுத்தமான குர்ஆனிலே அந்த நபிமார்களுக்கு, அந்த ரசூல்மார்களுக்கு இந்த உண்மையை அல்லாஹ் சொன்னான். வஹா இலைஹிம் ரப்புஹும், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நபிமார்களுக்கு வஹி அறிவித்தான். லன்ஹுலிகன்னல்லாலிமீன், நீங்கள் அவர்களுடைய இந்த அதட்டலை கண்டு, அவர்களுடைய இந்த மிரட்டலை கண்டு நீங்கள் தடுமாற வேண்டாம், பயப்பட வேண்டாம். யார் உங்களை இப்படி மிரட்டுகின்றார்களோ அவர்களை நான் உலகத்தை விட்டே விரட்டுவேன். அது மாத்திரமல்ல, எந்த பூமியில இருந்து உங்களை அவர்கள் விரட்டினார்களோ அந்த பூமியில் நான் மீண்டும் குடியேற காட்டுவேன் சொல்லிவிட்டு அல்லாஹ் சொன்னான், இது நபிமார்களாகிய உங்களுக்கு மாத்திரம் என்னுடைய வாக்குறுதி அல்ல, மாறா கியாம நாள் வரையில் யாரெல்லாம் கலிமாவுக்காக வேண்டி விரட்டப்பட்டார்களோ அவர்கள் அத்துணை நபர்களுடன் நான் இப்படித்தான் நடந்து கொள்வேன். எனவே கண்ணியமான பெரியார்களே, சகோதரர்களே, நாங்கள் எங்களிடத்தில் இருக்கக்கூடிய பணத்தின் மூலமாகவோ தொழிலின் மூலமாகவோ அந்தஸ்தின் மூலமாகவோ அல்லாஹ்வை நெருங்க முடியாது. பரிசுத்தமான குர்ஆனிலே அல்லாஹ் மிக தெளிவாக சொல்லி காட்டுகின்றான், வமா அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் பில்லதி துகர்ரிபுக்கும் இந்தனா ஸுல்ஃபா. உங்களுடைய பொருளாதாரத்தை வச்சோ, உங்களுடைய குடும்பத்தை வச்சோ, உங்களுடைய தொழிலை வச்சோ நீங்க என்ன நெருங்க முடியாது. நாங்க அல்லாஹ்வை நெருங்க வேண்டும் என்றால் அல்லாஹ் எங்களுக்கு சொல்லித்தார வழி இல்லாமன் ஆமன வ அமில சாலிஹா, அந்த அல்லாஹ்வின் மீது உண்மையான ஈமான் கொள்ளுங்கள். அசைக்க முடியாத சேத்திலே நாட்டப்பட்ட கம்பை போன்று தடுமாறக்கூடியவர்களாக இருக்காதீர்கள். உண்மையான ஈமான் கொண்ட மூமின்களாக இருங்கள். வாமில சாலிஹா, எப்படி அல்லாஹ் உங்களை வாழ வேண்டும் என்று சொல்லி இருக்கின்றானோ அந்த முறையிலே வாழுங்கள். ஏன், நாம் தான் உங்களுடைய எஜமானன், நீங்கள் அடிமைகள். எஜமானாகி நான் சொல்லுகின்றேன், நீங்கள் இந்த வழியில்தான் என்னை நெருங்க முடியும். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, பரிசுத்தமான குர்ஆனிலே 6666 வசனங்கள் இருக்கின்றன. 6666 வசனங்களுடைய சாராம்சம் என்ன என்று நாங்கள் பார்த்தால், உலகத்திலே நாங்கள் தேடக்கூடிய கண்ணியமாக இருக்கட்டும், கௌரவமாக இருக்கட்டும், ஆட்சியாக இருக்கட்டும், அதிகாரமாக இருக்கட்டும், அல்லது ஆகிரத்திலே நாங்கள் அடைய போகக்கூடிய கண்ணியமாக இருக்கட்டும், இவை அனைத்தையும் அல்லாஹ் ஈமானுக்கு பின்னால் தான் மறைத்து வைத்திருக்கின்றான். சாலிஹான அமல்களுக்கு பின்னால் தான் அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கிறது. சத்தியம். தேர்தல் நடக்க போகின்றது. தேர்தல் காலத்திலே நாங்கள் வாழ்கின்றோம். எத்தனையோ தேர்தல் கூட்டங்களிலே என்னென்னவெல்லாம் பேசுகின்றார்கள். யார் எதை பேசினாலும் அவர்கள் பேசக்கூடிய பேச்சுடைய சாராம்சம் மூன்று விடயத்தை பற்றி பேசுகின்றார்கள். என்ன சொல்லுகின்றார்கள்? எங்களுக்கு என்ற ஆட்சி தேவை. அடுத்தது, எங்களுக்கு மார்க்கத்திலே இஸ்லாத்திலே இருக்கக்கூடிய உரிமைகள் எங்களுக்கு கிடைக்க வேண்டும். எங்களுடைய பெண்கள் பர்தா போட வேண்டும், நாங்கள் பள்ளி கட்ட வேண்டும், பகிரங்கமாக பாங்கு சொல்ல வேண்டும். எனவே இஸ்லாத்துடைய உரிமைகள் எங்களுக்கு நிறைவாக கிடைக்க வேண்டும்.